வாட்டி ரீகேப் மட்டும் பார்ப்போம். மனித கண்ணினுடைய விழியானது எவ்வளோ விட்டம் கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.3 சென்டிமீட்டர் விட்டம் கொண்டது. கண்ணின் உள்ளுறுப்புகள் எந்த ஜவ்வினால பாதுகாக்கப்படுகிறதுன்னா ஸ்க்ளிரா. கண்ணின் மெல்லிய ஒளிபுகும் படலம் எதுன்னா கார்னியா. இது கண்ணில் ஒளிவிலகல் நடைபெறும் முக்கியமான பகுதியும் கூட. நிறமுடைய பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணில் நிறமுடைய பகுதி எதுன்னா ஐரிஸ். ஒளிக்கதிர்களுடைய அளவை கட்டுப்படுத்துவது எதுன்னா ஐரிஸ். ஒளிக்கதிர்களுடைய அளவை கட்டுப்படுத்துவது ஐரிஸ். ஐரிஸின் மைய பகுதி எதுன்னா கண்பாவை. ஐரிஸின் மைய பகுதி கண்பாவை. பொருள்களினுடைய தலைக்கீழான மெய்பிம்பம் எங்கு உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழித்திரை ரெட்டினா. இயற்கையில் அமைந்த குவிலென்ஸ் எது? கண்ணுல இயற்கையா அமைந்த குவிலென்ஸாக எது செயல்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழிலென்ஸ் செயல்படுது. பொருள்களினுடைய தொலைவிற்கு ஏற்ப விழிலென்ஸ் தன் குவிய தூரத்தை மாற்றிக்கொள்ள எந்த தசைகள் உதவுதுன்னா சிலியரி தசைகள் உதவுது. விழி ஏற்புமை திறன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா விழிலென்ஸ் தன்னுடைய குவிய தொலைவை மாற்றி அமைப்பதற்கு சிலியரி தசைகள் உதவும். அதை தான் விழி ஏற்புமை திறன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ விழிலென்ஸ் தன்னுடைய குவிய தொலைவை மாற்றி அமைப்பதற்கு சிலியரி தசைகள் உதவுது. அதை தான் விழி ஏற்புமை திறன் அப்படின்னு சொல்கிறோம். பார்வை நீட்டிப்பு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா 16ல் 1 பங்கு வினாடியை விட குறைவாக இருந்தா, அதாவது ஒளி துடிப்புகளுக்கு இடைப்பட்ட இடைவெளி பார்த்தீங்கன்னா 16ல் 1 பங்கு வினாடியை விட குறைவாக இருந்தா மனித கண்களால் அதை வேறுபடுத்தி பார்க்க முடியாது. அதை தான் பார்வை நீட்டிப்பு அப்படின்னு சொல்றாங்க. அந்த வேறுபடுத்தி பார்க்க முடியாததை பார்வை நீட்டிப்பு அப்படின்னு சொல்றாங்க. கண்ணின் அண்மை புள்ளி மற்றும் சேய்மை புள்ளி. ஒரு கண்ணுக்கு அருகில இருக்கக்கூடிய ஒரு பொருள் தெளிவாக தெரிஞ்சா அண்மை புள்ளின்னு சொல்லுவோம். தூரத்தில் எவ்வளோ தூரத்தில் ஒரு கண்ணுக்கு ஒரு பொருள் தெளிவாக தெரியுதோ அது சேய்மை புள்ளின்னு சொல்லுவோம். சேய்மை புள்ளியை ஈரில்லா தொலைவு அப்படின்னு குறிப்பிடுவோம். அண்மை புள்ளி மினிமம் எவ்வளோ டிஸ்டன்ஸில் அண்மை புள்ளி ஒரு பொருள் தெளிவாக தெரியும்னா 25 சென்டிமீட்டர். நம்ம கண்ணினுடைய விட்டம் 2.3 சென்டிமீட்டர். அதே அண்மையில் இருக்கிற பொருள் தெளிவாக தெரியணும்னா எவ்வளோ சென்டிமீட்டர் தொலைவில் இருக்கணும்னா 25 சென்டிமீட்டர் தொலைவில் இருக்கணும். கண்ணின் குறைபாடுகள் பார்த்தீங்கன்னா கிட்ட பார்வை, தூர பார்வை. கிட்ட பார்வையை மயோபியா அப்படின்னு சொல்லுவோம். மயோபியா இந்த கிட்ட பார்வை எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழிக்கோளம் சிறிது நீண்டு விடுவதால் ஏற்படுது. கிட்ட பார்வையை சரி செய்ய என்ன லென்ஸை பயன்படுத்துவோம்னு பார்த்தீங்கன்னா குழி லென்ஸை பயன்படுத்துவோம். கிட்ட பார்வை உள்ள அதாவது அந்த குழி லென்ஸினுடைய குவிய தூரம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா f=-x என்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. தூர பார்வை எப்படி சொல்லுவாங்கன்னா ஹைப்பர் மெட்ரோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. தூர பார்வை இருக்கிறவங்களுக்கு தூரமாக இருக்கிற பொருள் மட்டும் தெரியும், கிட்ட இருக்கிற பொருள் தெரியாது. எதனால் இந்த குறைபாடு ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழிக்கோளம் சுருங்குவதால் ஏற்படுறது. ஸோ இதை சரி செய்யணும்னா என்ன லென்ஸை பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா குவி லென்ஸை பயன்படுத்துறது மூலயமா தூரப்பார்வையை சரி செய்யலாம். தூரப்பார்வை குறைபாடு இருக்கிறவங்களுக்கு பொருளினுடைய பிம்பங்கள் எங்கே தோன்றும்னா விழித்திரைக்கு அப்பால் பின்புறம் தோன்றும். தூரப்பார்வை குறைபாடு இருக்கிறவங்களுக்கு பொருள்களுடைய பிம்பங்கள் எங்கே தோன்றும்னா விழித்திரைக்கு பின்புறம் தோன்றும். அதே கிட்ட பார்வை குறைபாடு இருக்கிறவங்களுக்கு பொருளினுடைய பிம்பம் பார்த்தீங்கன்னா விழித்திரைக்கு முன்பாகவே தோன்றும். அடுத்து பார்ப்போம். விழி ஏற்புமை திறன் குறைபாடை வேறு எப்படி அழைப்பாங்கன்னா வயது முதிர்வு, தூரப்பார்வை என்றும் அழைக்கிறாங்க. வயது முதிர்வு காரணமாக சிலையறை தசைகள் வலுவிழக்கிறதால இந்த குறைபாடு ஏற்படுகிறது. இதை எப்படி சரி செய்யலாம்னா இரு குவிய லென்ஸுகள் பயன்படுத்துறது மூலமா சரி செய்யலாம்.
பார்வை சிதறல் குறைபாடுன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இணையான மற்றும் கிடைமட்ட கோடுகளை தெளிவாக காண இயல அப்படின்னா நம்மளுக்கு பார்வை சிதறல் குறைபாடு இருக்கு என்ற அர்த்தம். இது எப்படி சரி செய்யறாங்கன்னா உருளை லென்ஸுகள் பயன்படுத்தி வந்து சரி செய்யறாங்க. நுண்ணோக்கிகளில் வந்து எளிய நுண்ணோக்கி கூட்டு நுண்ணோக்கி அப்படின்ட்டு 2 இருக்கு. எளிய நுண்ணோக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்த குவிய தொலைவு கொண்ட குவி லென்ஸ் ஆனது எளிய நுண்ணோக்கியாக செயல்படுகிறது. ஸோ குறைந்த குவிய தொலைவு கொண்ட குவி லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எளிய நுண்ணோக்கியாக செயல்படுகிறது. இந்த குறைபாடற்ற கண்ணுக்கு அதனுடைய மீச்சிறு தொலைவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 சென்டிமீட்டர். கூட்டு நுண்ணோக்கி வந்து பார்த்தீங்கன்னா மிக நுண்ணிய பொருள்களை காண வந்து உதவுது. கூட்டு நுண்ணோக்கி வந்து ரொம்ப ரொம்ப சின்ன பொருள்களை மிக நுண்ணிய பொருள்களை வந்து காண உதவுது. இதனுடைய உருப்பெருக்க திறன் வந்து பார்த்தீங்கன்னா எளிய நுண்ணோக்கியின் உருப்பெருக்க திறனை விட அதிகம். ஸோ எளிய நுண்ணோக்கியில் ஒரு பொருளை பார்க்குறோன்னா அதனுடைய உருப்பெருக்கம் வந்து தெரிகிற சைஸை விட கூட்டு நுண்ணோக்கியில் பார்க்கும்போது அதே பொருளை கூட்டு நுண்ணோக்கியில் பார்க்கும்போது இன்னும் அதனுடைய உருப்பெருக்கம் வந்து பெருசாக தெரியும்ன்றத சொல்லியிருக்காங்க. நகரும் நுண்ணோக்கி இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன பொருளை கூட வந்து மிக துல்லியமாக வந்து நம்ம பார்த்துட்டு அதை அளக்க முடியும். அது எவ்வளோ சின்ன இதுன்னா 0.01 மில்லிமீட்டர் அளவிலான மிகச்சிறிய தொலைவுகளை மிக துல்லியமாக அளக்கக்கூடிய மிக சிறந்த கருவி தான் வந்து நகரும் நுண்ணோக்கி அப்படின்றாங்க. இது எந்த தத்துவத்தின் அடிப்படையில் இந்த நகரும் நுண்ணோக்கி வந்து செயல்படுதுன்னா வெர்னியர் தத்துவம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தொலைநோக்கி. நுண்ணோக்கிகள் எளிய நுண்ணோக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்த குவிய தொலைவு கொண்ட குவிலென்ஸ் ஆனது எளிய நுண்ணோக்கியாக வந்து செயல்படுது. குறைந்த குவிய தொலைவு கொண்ட குவிலென்ஸ் ஆனது எளிய நுண்ணோக்கியாக செயல்படுகிறது. குறைபாடற்ற கண்ணுக்கு மீச்சிறு தொலைவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 சென்டிமீட்டர். எளிய நுண்ணோக்கி எங்கே பயன்படுத்தணும்னா கடிகாரம் சரி செய்கிற இடத்துல, ஆபரணங்கள் சரி செய்கிற இடத்துல, அப்புறமா வந்து சின்ன சின்ன எழுத்துக்களை வந்து படிக்க, பூக்களுடைய பாகங்களை வந்து தெரிஞ்சுக்க, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தடவியல் துறையிலெல்லாம் எளிய நுண்ணோக்கி வந்து பயன்படுத்துகிறாங்க. கூட்டு நுண்ணோக்கி வந்து பார்த்தீங்கன்னா எளிய நுண்ணோக்கி உருப்பெருக்கத்தை விட கூட்டு நுண்ணோக்கியின் உருப்பெருக்கம் வந்து அதிகமாக வந்து இருக்கும். இந்த கூட்டு நுண்ணோக்கி எங்கே பயன்படுத்துகிறோன்னா மிக நுண்ணிய பொருட்களை வந்து காண ரொம்ப இந்த இப்போ வந்து எளிய நுண்ணோக்கிக்கு வந்து நம்ம என்ன பார்த்தோம், கடிகாரத்தில் வந்து சின்ன சின்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, சரி செய்ய அதுக்கு பயன்படுத்துவாங்க. அதை விட சின்ன சின்னது மிகவும் நுண்ணிய பொருட்களை காண வந்து கூட்டு நுண்ணோக்கி வந்து பயன்படுத்துகிறோம். நகரும் நுண்ணோக்கியினுடைய அளவு வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.01 மில்லிமீட்டர் என்ற அளவில் மிகச்சிறிய அளவுகள் எல்லாம் வந்து அளந்தறிய வந்து நகரும் நுண்ணோக்கி வந்து பயன்படுது. நகரும் நுண்ணோக்கி எந்த தத்துவத்தின் அடிப்படையில் வந்து செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா வெர்னியர் தத்துவத்தின் அடிப்படையில் வந்து செயல்படுது. நகரும் நுண்ணோக்கியின் மீச்சிற்று அளவு எவ்வளோன்னா 0.01 மில்லிமீட்டர். தொலைநோக்கிகள் வந்து எங்கு பயன்படுத்துகிறாங்கன்னா வெகு தொலைவில் இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து தெளிவாக பார்க்கறதுக்காக தொலைநோக்கிகள் வந்து உதவுது. தொலைநோக்கியை யார் உருவாக்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜோகன் லிப்ரெஷே என்பவரால் முதல்ல வந்து தொலைநோக்கி வந்து உருவாக்கப்பட்டது. ஒளிவிலகல் தொலைநோக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒளிவிலகல் தொலைநோக்கியில் வந்து என்ன பயன்படுத்துகிறாங்கன்னா லென்ஸுகள், அதை ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஒளிவிலகல் தொலைநோக்கியில் வந்து என்ன பயன்படுத்துகிறாங்கன்னா லென்ஸுகள் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஒளிவிலகல் தொலைநோக்கிக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா கலீலியோ தொலைநோக்கி, கெப்லர் தொலைநோக்கி, நிறமற்ற ஒளி விளக்குகள். ஒளி எதிரொலிப்பு தொலைநோக்கிகளில் வந்து என்ன பயன்படுத்துகிறாங்கன்னா கோலக ஆடிகள் வந்து பயன்படுத்துகிறாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கிரிகேரியன், நியூட்டன், கேஸ்க்ரைன் தொலைநோக்கிகள் எல்லாம் ஒளி எதிரொலிப்பு தொலைநோக்கிகளுக்கு எடுத்துக்காட்டு. வானியல் தொலைநோக்கி எங்கே பயன்படுத்துகிறாங்கன்னா வானத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள், கோள்கள், விண்மீன்கள், திரள்கள் இதெல்லாம் வந்து காண வந்து பயன்படுத்துகிறாங்க. நிலப்பரப்பு தொலைநோக்கிகள் வந்து பார்த்திங்கன்னா
வானில் தொலைநோக்கிகள் கிடைக்கும் அதனுடைய பிம்பத்தை வந்து நேரான இறுதி பிம்பத்தை உருவாக்குறதுக்கு வந்து நிலப்பரப்பு தொலைநோக்கிகள் வந்து பயன்படுத்துகிறாங்க. நினைவில் கொள்கையும் ஒரு வாட்டி வாசிச்சிருங்க. இவ்வளோ நேரம் நம்ம இந்த பாடத்தில் வந்து பார்த்துருப்போம் இல்லையா, அதை வந்து ஷார்ட்டாக வந்து ஒரு சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒளி என்பது ஒரு வகை ஆற்றல். அது எப்படி செல்லும்னா நேர்கோட்டில் தான் வந்து செல்லும். ஒளி கதிரானது தன் பாதையிலிருந்து விலகி செல்வதை தான் என்னன்னு சொல்லுவோம், ஒளி விலகல் அப்படின்னு சொல்லுவோம். வெற்றிடத்தில் ஒளியின் திசை வேகத்திற்கும் ஊடகத்தில் ஒளியின் திசை வேகத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய தகவை தான் வந்து ஒளிவிலகல் எண் அப்படின்னு சொல்லுவோம். ஒளிவிலகல் எண்ணை வந்து மியூ அப்படின்னு குறிப்பிடுவோம். லென்ஸ் சமன்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/f = 1/v - 1/u. உருப்பெருக்கத்தினுடைய சமன்பாடு வந்து பார்த்தீங்கன்னா m = v/u. லென்ஸின் திறன் வந்து பார்த்தீங்கன்னா p = 1/f. அருகில் உள்ள மற்றும் தொலைவில் உள்ள பொருள்களை தெளிவாக காண்பதற்கு ஏற்ப விழி லென்ஸை தன்னை மாற்றி அமைத்து கொள்ளும் தன்மை விழி ஏற்புமை திறன் அப்படின்னு சொல்கிறோம். விழி ஏற்புமை திறன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்ட இருக்கிற அல்ல தூரம் இருக்கிற பொருளை வந்து தெளிவாக வந்து பார்க்கறதுக்கு விழி லென்ஸ் வந்து தன்னை வந்து மாற்றி அமைச்சுக்கும். இதை தான் வந்து விழி ஏற்புமை திறன் அப்படின்னு சொல்கிறோம். நுண்ணோக்கிகள் வந்து மிக நுண்ணிய பொருள்களை வந்து காண உதவும் ஒரு ஒளியியல் கருவி. தொலைவில் உள்ள பொருள்களை காண உதவ பயன்படுத்துறது தான் வந்து தொலைநோக்கிகள். அவ்வளோதாங்க. இதோட வந்து இந்த பாடம் வந்து முடியுது. தேங்க்யூ.